எல்லோருக்கும் அருமையான மாலை வணக்கம். இன்று அக்டோபர் தேதி 2021. இங்கே எங்களை யாவரையும் மறுபடியும் ஓமியா குடும்பத்தோடு பார்ப்பதிலே மிக்க சந்தோஷம். வாழ்க என் தமிழர் ஒற்றுமை கழகம் ஓமியா என்று சொல்வதிலே நாம் யாவரும் பெருமை கொள்ள வேண்டும். இந்த அருமையான நாட்களிலும் கூட நான் இந்த நாட்டிலே எப்படி நெருக்கடிகள், அதாவது விசேஷமாக தமிழர்களுக்கு எப்படி நெருக்கடி வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் யாவரும் உணர வேண்டும். எப்பொழுதெல்லாம் இந்த நாட்டில் ரொம்ப அழகாக பேசுவாங்க இல்லைங்களா, அந்த நாட்டில் எதிர்நோக்கும் பிரச்சனைகளிலிருந்து, அதாவது பொருளாதார சிக்கலிலிருந்து, சுகாதார நெருக்கடியிலிருந்து இந்த நாட்டை நாம் காப்பாற்ற வேண்டும். ஆகவே இந்த மலேசியாவில் யாவரும் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும். எல்லா பொது செயலுக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்றது தான் எல்லா வருகின்ற பிரதமர் மற்றும் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் பேசுகிற ஒரே வார்த்தை என்ன தெரியுங்களா? யாவரும் ஒற்றுமையுடன் செயல்படுவோம். நெருக்கடியில் களைவதில் யாவரும் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும். நாடு மீட்பு திட்டத்திற்கு செயல்பட வேண்டும், ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும். இப்படிதான் ஒவ்வொருவரும் என்ன பேசுறாங்களே தவிர, ஆனால் இங்கே நாம் யாவரும் இந்த நாட்டிலே ஒற்றுமையோடு நாம் ஜீவிக்க வேண்டும், ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டும். நம்முடைய யாவருக்கும் எந்த ஒரு தாழ்மை மனப்பான்மை இல்லாமல் நாம் யாவரும் ஒற்றுமையோடு செல்ல வேண்டும். எல்லா பள்ளிகளும் ஒருங்கிணைந்து தங்களுடைய தாய் கல்விகளை ஒற்றுமையோடு தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று யாராவது பேசுகிறாங்களா? பேச மாட்டாங்க. இன்றைக்கு டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சொல்லுவார், மலாக்காவை நாம் காப்பாற்றுவோம், தேர்தலுக்கு தயாராவீர். மலாக்காவை நாம் காப்பாற்ற வேண்டும். யார் சொல்கிறாங்க? டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சொல்கிறாரு, மலாக்காவை நாம் காப்பாற்ற வேண்டும், தேர்தலுக்கு யாவரும் தயாராக வேண்டும். என்னைக்காவது ஒரு நாளாவது நான் ஈந்தியர்களை நான் காப்பாற்றி விடுவேன். ஈந்தியர்கள் இந்த நாட்டிலே வந்தார்கள், இந்த நாட்டிலே சரித்திரம் இருக்கின்றது, இந்த நாட்டிலே இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு அவர்களும் பெரும்பாடு பட்டிருக்கிறாங்க, சீனர்கள் பட்டிருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்காக இந்த மலாய்களோடு சேர்ந்து இந்த நாட்டில் நாம் ஒற்றுமையோடு நாம் வாழ வேண்டும் அப்படின்னு என்னைக்காவது தனியாக பேசியிருக்காருங்களா? ஒரு நாளும் இந்த ஆள் பேசுனது கிடையாது. அதே போல் தான் இருக்கிற மந்திரிகளும் பேசுனது கிடையாது, எந்த கட்சி தலைவனும் பேசுனது கிடையாது. இன்றைக்கு ஷாலாமில் 5000 பேர் அமர்ந்து பாஸ் கட்சி அடியோவாங் நம்முடைய மகாதீர் இன்னும் கூட 4-5 பேர் என்ன பேசியிருக்காங்கன்னு சொன்னால், எப்படியாவது அதில் ஒரு திட்டம் வருகிற 6 ஆண்டுக்குள் தமிழ் பாடசாலை, சீன பாடசாலை இருக்கக்கூடாது, கூண்டோடு ஒழிக்க வேண்டும். நாடு எந்த சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இவர்கள் எல்லோரும் இன்னமும் என்ன தெரியுங்களா, இந்த நாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் சீனர்களை எப்படி ஒழித்து கட்ட வேண்டும் என்ற திட்டம் தாங்க எல்லாரும் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நான் எல்லாருடைய காலையும் கெஞ்சி கேட்குறேன், தயவுசெய்து உடைய குழந்தைகளை என்ன செய்யுங்க, சிறப்பான முறையில் படிக்க வைத்து என்ன பண்ணுங்க, வெளிநாட்டுக்காவது அனுப்பிவிடுங்க. அவ்வளவுதான். அவங்களுடைய திறமைகளை பார்த்து ஒன்று தொழில் படிக்க முடியலையா, ஒன்று கைத்திறனாவது தெரியுங்களா, என்ன செஞ்சீங்க, பழகி கொள்ளுங்கள். இந்த நாட்டில் நாம் ஒற்றுமையோடு நமக்கு நாம இருந்தால் ஒழிய நம்மளால் வாழ முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு மேல் இந்த அரசாங்கத்திலே நமக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு வெற்றி நமக்காக கிடைக்கும் என்பது கிடையாது. நாம் சொன்னது போல வருகின்ற 31ஆம் தேதியோட 18 வயது நிரம்பிய, அதாவது வாக்குரிமை வழங்கக்கூடியவர்களுக்கு இந்த வருகிற 31ஆம் தேதியோட அந்த 18 வயதோடைய வேட்பு மனு என்ன செய்யும், தானாக செயலிழந்துவிடும். நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை போய் என்ன செய்யுங்க, 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க லேப்டாப்பை திறந்து என்ன செய்யுங்க, அந்த மனுவில் போய் எஸ்பிஆரில் போய் அவங்களுடைய அடையாள கட்ட நம்பரை போட்டிங்கன்னா உடனே வெளியாகும். ஆகவே தயவு செய்து என்ன செய்ய சொல்லுங்க, பூர்த்தியாக சொல்லுங்க. எந்த கட்சி தலைவனும் இதை பற்றி இன்னைக்கு பேப்பரில் எழுத கிடையாது. காரணம் 7 மில்லியன் புது ஓட்டர்ஸ் வந்துட்டாங்கன்னாக்கா அவங்க
அவங்களுடைய நிலைமைகள் கேள்விக்குரிய ஆகிவிடும் என்று சொல்லி இந்த கட்சியில் உள்ளவர்கள் எந்த கட்சியுமே, எந்த பெரிய கட்சிகளும் சிறிய கட்சிகளும் இதுவரைக்கும் எந்த தகவலும் ஆர்டிஎம்லையோ அல்லது டிவிலையோ நேரடியாக சொல்லப்படவில்லை. காரணம், அவர்கள் பயந்து போய் கிடக்கிறாங்க எல்லாரும். தயவு செய்து என்ன செய்யுங்க, இந்த வருகிற 31ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய குழந்தைகளுடைய அடையாள காட்டு மூலயமா எஸ்பிஆர்ல போட்டு என்ன செய்யுங்க, தேர்தலுக்கு அவர்கள் வாக்கு சீட்டு போடக்கூடியவர்களுக்கு தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸ்பெஷலாக இந்தியர்கள் இதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாட்டினுடைய ஒற்றுமை என்பதற்கு யாரெல்லாமா காரணமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டில் 3 இனங்களும் ஒற்றுமையாக இல்லாததுக்கு இருந்ததுக்கு காரணமே பல கட்சி தலைவர்கள் தான். அது யாராலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே மலாய்க்காரர்கள் மிகவும் நல்லவர்கள், அவர்களோடு நாம் இணைந்து வாழ முடியும். ஆனால் சில ஆட்சியாளர்கள், கட்சியின் தலைவர்கள் தம்முடைய சுயநலத்திற்காக நம்மளை 3 இனங்களுக்குள்ளாக இன்றைக்கு ஒரு இனத்தின் அடிப்படை ஆட்சியை அமைத்து அவருடைய தயவை பெற்றுக்கொண்டு ஆட்சியை நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இன்னமும் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மிட்ராவை குறித்து நாம் பார்த்தோம். எப்படி இந்த நாட்டில் B40க்கு கொடுத்த பணத்தை எப்படி ஒரு கட்சியின் வாயிலாக சூறையாடினார்கள். இதுவரைக்கும் ஒருவர் கூட என்ன செய்யவில்லை, அதற்காக முன் வரவில்லை. இதற்கு நிச்சயமாக MACC இந்த புகார்களை அவர்கள் எடுத்து இதில் தவறு செய்த அப்படி கட்சியில் உள்ளவர்கள் யாராகிலும் இதை செய்திருப்பார் என்று சொன்னால் அந்த கட்சியை திவாலாக்க வேண்டும். If anyone take the Mitra money under political party name, the government should abolish the party, no matter the party today or tomorrow reborn. We want the entire party need to suspend it if the party members taken the money from the Mitra. தயவு செய்து சொல்லுகின்றேங்க, மிட்ரா பணத்தை சூறையாடிய கட்சியின் சின்னத்தை நாசப்படுத்திய அவர்கள் அந்த கட்சியை முற்றிலுமாக அகற்ற வேண்டும். இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். இது ஒரு பாடத்திட்டமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு. இப்படி செய்தால் தாங்க ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். அப்பதான் இந்த பாவம் ஏழை ஜனங்களுக்காக B40 குடும்பங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த பணத்தை இதுக்கு மேல எவனும் சூறையாட மாட்டான். ஏறக்குறைய 40 million to 50 million ரிங்கிட் என்ன செஞ்சிருக்காங்க, மோசம் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் எத்தனையோ புகார்கள், எத்தனையோ புலனத்தில் எத்தனையோ பேர் என்னென்னமோ பேசி ஈவன் பத்திரிகையில் கூட வந்துருச்சுங்க. இது வரைக்கும் ஒருத்தம் கூட வாயை திறக்கலை. They are not bothered anymore. காரணம் ஏன் தெரியுங்களா? சட்டம் போட்டு திருடுற கூட்டம் தான் இந்த நாட்டில் சட்டம். இந்த நாட்டில் சட்டம் போட்டுட்டு திருடுறதுக்கும் இனத்துக்கு விரோதமா இனத்தை உருவாக்குறதுக்கு தான் சட்டம் இருக்கு. அதுதான் இந்த சட்டம். இந்த புண்ணிய பூமியில, இந்த சிங்கப்பூர்ல ஒண்ணுமில்லாத தேசம் எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. இந்த தேசத்துல இன்னமும் இனத்துக்கு விரோதமா இனமும் பள்ளிகள் பள்ளிகள் தொற்றுவாங்க. இன்னைக்கு திசை திருப்ப போறாங்க. நாளையிலிருந்து பாருங்க இன்னொரு செய்தி வரும். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நாளைக்கு பாருங்க பெரிய செய்தி இன்னைக்குள்ள உங்களுக்கு எல்லாம் வந்துடும். இந்த நாட்டில் இன்னும் 6 ஆண்டுக்குள்ள எப்படியாவது ஜாவி மொழியை பயன்படுத்த வேண்டும். தமிழ் மொழிகளையும் ஆல் த வெர்னகுலர் ஸ்கூல் எல்லாம் எவ்ரிதிங் டு க்ளோஸ். அதுக்கு இன்னைக்கு பல திட்டங்கள்ல இது ஒரு திட்டம் இன்னைக்கு பேசியிருக்காங்க. நிச்சயமா இதோடைய அறிவிப்பு வரும் உங்களுக்கு. இன்னமும் எனக்காக நான், என் குடும்பத்துக்காக நான் நம்ம போய்கிட்டு இருந்தாக்க எங்க போய் நம்ம முடிய போறோமே தெரியாதுங்க. இதுல வேற மலாக்காவை காப்பாற்ற வேண்டும். இதற்கு பிறகு எத்தனை தொகுதிகள் கட்சிகளுக்கு, மூத்த கட்சிகளுக்கு, நம்முடைய இந்தியர்கள் கட்சிக்கு இன்னும் எத்தனை தொகுதி கொடுத்தால் என்ன, கொடுக்காவிட்டால் என்ன ஐயா? கொடுத்தால் தானே எல்லாருமே இந்த சூழ்நிலையில் இருக்கிறோம். இன்னைக்கு மிட்ரா பணத்தை சூறையாடுறதுக்கு தொகுதி அப்படியா? மலாக்காவில போய் என்னத்தை நம்ம நட போறோம் சொல்லுங்க பார்ப்போம். என்னத்தை செய்ய போறோம்?
அதான் ஆரம்ப நாட்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நாம் ஒற்றுமையோடு இருந்தால் நம்மளுக்கு தொகுதி வேணாம், 48 பார்லிமெண்ட் சீட்டை நம்மளால் என்ன செய்ய முடியும், வகை சூட முடியும். அவர்கள் நாம் சொல்வதை அவர்கள் கேட்க முடியும். இன்னைக்கு நமக்காக தமிழுக்காக ஒரு கட்சி கொடுத்து இன்னைக்கு மற்றவங்க வந்து ஓட்டு போட போறாங்களா? நிச்சயமா எழுதி வச்சுக்கோங்க, வருகின்ற பொது தேர்தலில் எந்த தமிழ் கட்சி ஒரு கட்சி கூட ஜெயிக்காது. வேண்டுமென்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கட்சி கூட ஜெயிக்க வாய்ப்பு கிடையாது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு கட்சியாக அமைந்து விட்டது. அதற்கு மூல காரணம் இந்த விட்ரா பணத்தை இன்றைக்கு நீயா நானா, நான் எடுக்கவில்லை. இன்னைக்கு எம்ஏசிசி என்ன செய்ய வேண்டும், முடிவெடுக்க வேண்டும். இப்படிதான் சொல்லுகிறார்களே தவிர அவ்வளவு வெளியரங்கமாக சொல்லப்பட்ட காரியத்திலும் கூட என்ன செய்யவில்லை. இன்னும் கட்சி பெயரை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு கட்சிகளுக்குள் பலவந்தமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றதான். கட்சி தலைவர் மாநில கட்சிக்காக தெரியலைங்க. எல்லாம் வந்து இன்றைக்கு நம்மலாம், அதான் நான் எப்போதுமே சொல்றேன், ஓமியா குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கும் சகோதரர்களே சகோதரிகளே, தயவு செய்து என்ன செய்யுங்க, உங்களோட உறவுகளை நேசிங்க, உங்கள் சொந்தங்களை நேசிங்க. உங்கள் அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், சித்தப்பா, தயவு செய்து தொப்புள் கொடி உறவுகளை என்றைக்கும் மறந்து விடாதீர்கள். தயவு செய்து சொல்லுகின்றேன். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாபெரிய சொத்து என்ன தெரியுங்களா? ஒற்றுமைங்க. தயவு செய்து சொல்லுகின்றேன், ஒற்றுமையோடு இருங்க. கடவுளுடைய பாதையில் நடங்க, பயந்து நடங்க, மற்றவர்களை நேசிங்க, மற்றவர்களுக்காக கொடுத்து பழகுங்க, முயற்சி படணும். என்றைக்குமே சோம்பேறியா இருந்துடாதீங்க. எனக்கு இந்த அரசாங்கம் செய்யும், எனக்கு கட்சி தலைவர்கள் செய்வார்கள், நான் அவரை போய் பார்த்தால் எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும். தயவு செய்து வேணாங்க, தயவு செய்து வேணாம். இந்த நாட்டில் பிறந்த இதுக்கு மேல் இன்றைக்கு தேதி 1, இன்னிலிருந்து இன்னும் 20 வருஷத்தில் நம்முடைய குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்க முடியும்? வாட் இஸ் பாஸ்ட் டென்ஸ்? இறந்த காலத்தை குறித்து கூட நான் கவலைப்படலைங்க. வரக்கூடிய காலத்திலேயாவது நம்முடைய குழந்தைகள் வெளிநாட்டிலே போய் பயில வேண்டும். குழந்தைகளை தரமான முறையில் அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்ற யோசனைக்கு தயவு செய்து வாங்க. உலகத்திற்குள்ளாக நாம் போக வேண்டும், உலகம் நம்மளை பார்க்க வேண்டும். எப்படி சிங்கப்பூர் தேசத்தை இன்றைக்கு உலகம் திரும்பி பார்க்கின்றதோ அதுபோல நம்முடைய குழந்தைகளை வெளிநாடுகளிலே வேலை செய்வதற்கு என்ன செய்யுங்க, தகுதிப்படுத்துங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். முதலில் ஒற்றுமையாக இருப்போம், ஒற்றுமையாக நாம் வருவோம். இந்த நாட்டிலே இந்தியர்கள் நாம் ஒற்றுமையோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரே சின்னம் ஓமியா தாங்க, வேற எதுவுமே இல்லைங்க, வேற எதுவுமே கிடையாது. வேற இதற்கு மேல எந்த கட்சியுமே சொல்ல முடியாது நாம் யாவரும் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்று சொல்லி. இந்த நாட்டில் எப்பொழுதுமே நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இனம் ஒரு பிரிவினைவாதம் இல்லாத அரசியல் என்ன செய்யல, யாருமே நடத்தல. எந்த அரசியல் வந்தாலும் ஒரு இனத்தின் பிரிவினையை தான் உண்டு பண்றாங்க. அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஆகவே இந்த நாட்டில் இன்னமும் இந்த அரசாங்கத்திலே நாம் ஒரு பெரிய வளர்ச்சிக்கு இந்தியர்கள் வர வேண்டும் என்பது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு காரியம். மிகவும் அது நாட் ஈஸி, சரிங்களா? நாட் ஈஸி. First of all the Malays, they should understand themselves. They themselves must understand. The entire leaders, the current leaders, the previous leaders, everybody must leave the government immediately. Many of them are corrupted. Many of them don't know how to run the country. Among the multiracial country, how to bring the Indians and Malays and Chinese, put in a front and make them happy, make them make a decision in the right way, in the unity way, in healthy ways. All are disaster. Malaysian government no need to put up a GLC company.
Why they need to create GLC company? They are trying to rescue the company who cannot perform. They have put up all the tax money there and highly privileged salaries given to them to run the company that never making money, but they are also getting highly paid. Every Malay should understand in this country, I'm very openly said, every individual Malay should understand the leaders are not for you. The leaders should respect every individual citizen of this country, whether they are Malay or they are Chinese or they are Indians or they are Ceylonese or they are Bengalis. The country leaders must respect every individual. Every individual Malays must know your good self, whether these leaders can run or they can solve the problems even among the Malays. Now among the Malays, they got so many parties are coming up. Why? Because there's no unity. They're not going to do big way if they never mix with Chinese and Indians. You cannot drink only put coffee and have a good coffee. Why you want to go to the Starbucks and have a good coffee? Because of foreign coffee. Maybe the sugar from here, but they have a good quality foreign coffee. That's why many of them, they want to go and take a coffee in Starbucks. It's a foreign coffee. I'm correct? Even they export the original powder from Malaysia made. Actually, Starbucks producing, they bring the main product, they are blind here. They export to other countries. One coffee, you need 3. I'm correct? Coffee, milk, and sugar, maybe cream. Okay? 4, you need to make a good coffee. This country, I can bring an example like how you make the coffee make a good taste. You need a water. You need electricity to heat the water. Then you need a coffee, a good coffee, for the coffee taste. Then you need a milk. Then you need a sugar. Then you need a cream to make such a good coffee. In Malaysia, every Malaysian must listen this. You want to make this a better Malaysia, you must mix with all other religion people and other Chinese and Indians and all other people in this country, make this country much better. If you people are thinking, all the Malays, you people are thinking that you try to chase away the Indians and Chinese, I tell you today, you all and right and keep, this country never going to prosperous at all. You all are sure can get a punishment from the God. Honestly speaking, why this country have all the natural resources and we still borrowing the money? Whereby in Singapore, they don't have any natural support from them. Okay? But they can do a much better than Malaysia. Why? The country passport, world number 2. World number 1, Japanese passport. Where our passport now? Because lot of discriminations among the races. Every politician come up, every individual political benefit, they are bringing the racial things inside. They are trying to bringing every Malays that they are trying to support among the Malays. So the Malay thinking that the leaders can be, so many leaders are highly involved in the cases, corruption cases, all are corrupted. And still and every individual Malays thinking they are the one hero for them. Put a question marks. And highly corrupted leaders in this country, where they can run the country and can develop among the Malays who the good people outside of the country and also internally. Many of young Malays, they don't know. Very regret. Honestly speaking, they very much regret. The young Malays must come up very open-minded, and young Malays must openly say, we need a unity government among the Malay and Chinese and Indians and all other races who support all the way for this country.
bring the country in a much better development. Why every individual Malaysian, they don't have this thought, I really don't know. Politics cannot run the country. They must understand this. Politicians, Malaysians politicians, some of them are much idiots. They not even know what they are posting for. They not even study for that. And how to run the country? Tell me. Such a beautiful country with natural resources are so much because of no proper action plan. Screwed up the country like a nobody business. Gone. Everything is gone. Our value gone. Many ministers also say, please send your children overseas to settle. Why they need to say this? Why they say this? Why Malaysia leave this country to go to Australia, go to US, go to UK? Why Malay must go away from this country? I put up the question mark. Why they must leave this country? Many educated Malaysia, they already know how this country is going to the drain. இந்த நாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் மலாய்க்காரர்கள் ஏன் இந்த நாட்டை விட்டு வெளியே போகணுங்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இந்த நாடு ஒரு அழிவின் பாதையில் போயிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. அதனால தான் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, இந்த நாட்டில் இருக்க விருப்பப்படலை. ஒவ்வொரு மலாய்க்காரர்களும் யோசிக்க மாட்டாங்க. இந்த நாட்டில் சீனர்களும் மலாய்க்காரர்களும் ஒற்றுமையோடு பயணித்தால், ஒற்றுமையோடு பயணம் செய்தால் இந்த நாட்டில் வளர்ச்சி எவ்வளவு மிகவும் ஆழமாக உயரமாக வளரும் என்பதை புரிந்து கொள்ளாத மலாய்க்காரர்களாக வாலிபர்கள் அவர்களும் என்ன செய்யவில்லை, இதற்காக யாரும் குரல் கொடுக்கவில்லை. இந்த நாட்டிலே மலாய்க்காரர்கள் வாழ்வதற்கு, சிறப்பாக வாழ்வதற்கு எந்த மலாய் அரசியல்வாதியும் இப்பொழுது கூடிய அரசியல்வாதி எல்லாமே கெட்டு குட்டிச்சோரா போனவங்க தாங்க இருக்கிறாங்க. எல்லாமே கொராப்டட், எல்லாமே அதிகமான என்ன இருக்கு, அவங்க மேலே போலீஸில் புகார் இருக்கு, கோர்ட் கேஸ் இருக்கு. சொல்லுங்க பார்ப்போம். இதற்கு இடையில நம்மளுடைய இந்தியர்கள் நமக்காக கொடுக்கப்பட்ட மித்ரா பணத்தை 10 கோடி 100 மில்லியன், 10 மில்லியன் ஒரு கோடி இல்லைங்களா, 10 கோடி 100 மில்லியன், அதில் பாதி என்ன செஞ்சாங்க, கதையை முடிச்சாங்க. 1.5 வருஷம் முன்ன 242 மில்லியன் 242 மில்லியன் 22 கோடியை திருப்பி கொடுத்தாங்க. இது யாருக்கும் தெரியலங்க. இன்றைக்கு மாய்க்கா உள்ளவர்கள் ஏறக்குறைய 50 மில்லியன் கொள்ளை அடித்தார்கள். ஃபுட் பேங்க் பொட்டலங்களுக்கும் ட்ரைனிங்க்கும். ஆனால் B40க்கு உள்ள பணம் இது இல்லைங்களா, அப்படித்தானே செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதுக்கு முன்பதாக 242 மில்லியன் பயன்படுத்தாமலே திருப்பி கொடுத்தார்களே. இதே பூன் வேதமூர்த்தியும் நான் கேட்கின்றேன். இன்றைக்கு அவர் பேசுறாரு, நான் வரவேற்கின்றேன், இல்லை என்று சொல்லவில்லை. இன்றைக்கு அவர் கேள்வி கேட்கிறாரு. இன்றைக்கு MACCல போய் புகார் கொடுத்திருக்கிறாரு. நான் அவரை பார்த்து கேட்கின்றேன், அவருடைய காலகட்டத்தில் 242 மில்லியன் ஏன் திருப்பி கொண்டு போய் கொடுத்தீங்க? 242 million we return to the Mitra fund, return to government back. Why? அவர் பதில் சொல்லுங்க. இந்த 50 மில்லியன் திருடி ஏதோ தமிழனுக்கு கொடுத்தான்னு வச்சுங்களேன், உப்பு தின்னானுங்க, அது கண்டிப்பா தண்ணி குடிப்பானுங்க. ஆனா 242 மில்லியன் இவர் திருப்பி கொடுத்தாரு. பேப்பர்ல அந்த செய்தி வந்திருக்கு, நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஏங்க திருப்பி கொடுத்தாரு? 242 மில்லியன் 240 மில்லியன் B40 ஃபேமிலிக்காக கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்தார்கள். சிடி மற்றும் மிட்ரா ஆரம்ப காலகட்டத்திலே கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பணம் திருப்பி கொடுக்கப்பட்டது. அரசாங்கத்திடமே திருப்பி கொடுத்துட்டாங்க. அதை குறித்தும் யாரும் எவரும் கேள்வி கேட்கவில்லை. சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்? எல்லாம் நாம் ஏன் ஏன் என்று சொன்னால் இல்லாம போயிடுவோங்க. ஆகவே ஓமியா குடும்பமே,
தயவு செய்து சொல்லுகின்றேன், வருகின்ற நாட்கள் மிகவும் ஒரு கொடுமையான நாட்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றது. வரக்கூடிய நாட்கள் அந்த காரூண்ய நாள்லாம் போய்விட்டதுங்க. இதற்கு மேல் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்ற மாதிரி தான் போய்கொண்டிருக்க போகிறது இந்த உலகமே. ஸோ இந்த மலேசியா கவர்மெண்ட் உருப்படணும்னு சொன்னால் ஒரே வழி தான், இந்த பூமி புத்திரா ரைட்ஸு இருக்கக்கூடிய மலாய்க்காரர்களை அவர்களுக்கு இன்னும் இந்த ஜாதிகள் மூலியமாக வைத்து நாம் யாவரும் ஒற்றுமையாக வேண்டும், சீனர்களையும் மலாய்க்காரர்களும் நம்மளுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்வாங்க, நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவாங்கன்ற சிந்தனைகளை புகுத்தாதபடி இந்த அரசாங்கம் என்றைக்கு செயல்படுகின்றதோ, யாரெல்லாம் போலீஸ் கேஸ் உள்ளவங்களும் கோர்ட் கேஸ் உள்ளவங்களும் எல்லாருமே என்ன செய்ய வேண்டும், இந்த பதவி விட்டு விலக வேண்டும், பதவி விட்டு விலக வேண்டும். அப்போதாங்க இது ஒரு ஒழுங்கான மலேசியாவாக இருக்க முடியும். ஆகவே இந்த அருமையான வேலையிலே என்னுடைய அன்பான ஓமியா குடும்பங்களே, தயவுசெய்து என்ன செய்யுங்கள், மிகவும் கவனத்தோடு ஆசைக்காக வாழாதபடி தேவைக்காக வாழ்கின்ற ஒரு குடும்பமாக அன்றாடம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வருமானம் என்ன, அதற்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யுங்க, செலவு செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க, தொழில் பயிற்சி பழகுங்க, தொழில் பண்ணுங்க. வேலை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த நாட்டிலே ஒரு நல்ல நிலைமைக்கு நம்மளால் வாழ முடியாது. கஷ்டப்பட்டு தான் வாழ வேண்டும். நாம் இஷ்டப்பட்டு வேலை செய்து நாம் கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். கஷ்டப்பட்டு வேலை செய்து இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாமல் சூழ்நிலையிலே போய்கொண்டிருக்கின்றோம். ஆகவே நம்முடைய படிப்பு இஷ்டப்பட்டு நம்முடைய குழந்தைகள் படிக்க வேண்டும், கஷ்டப்பட்டு இல்லை. ஆகவே வரக்கூடிய நாட்களிலே நாம் எப்பொழுதுமே நாம் கவனமாக போக வேண்டும். இந்த ஏழை மக்கள் 242 மில்லியனை திருப்பி கொடுத்த இந்த அரசாங்கம் பாணியிலே செயல்பட்ட மிட்ராவை நான் கேள்வி கேட்கின்றேன், யார் இதற்கு பதில் சொல்வார்கள்? 242 million $, returns whereby for the B40 family supposed to reach this money for the Indians is a very big money. Why you people are return this money? I am asking, which idiots make the bloody mistakes to return the 242 million? Under what reason? Please come and put up statement in the newspaper. And the person who did this, come out as a gentleman, put up the news properly, that we want to know why you people are returned the 248 million to government. It belong to the B40. Now almost 50 million, the Mitra money is used by the politicians, especially they said MIC. And we are so angry. Where the money, 242 million? Why you people are going to return? Why no plan? The entire Indians, this country, gone disaster because no action. எனக்கு ஒரு பெரிய வார்த்தை பிடிக்கும், என்னன்னு தெரியுங்களா? ஆக்ஷன், செயல்படுத்துவது. ஆக்ஷன் என்று சொன்னால் ஆக்ஷன் இல்லை, ஆக்ஷன் காமிக்கிறது இல்லை. We are not taking a James Bond movie, action movie. Action. Mission possible, not impossible. செயல், ஆக்ஷன் என்றால் செயல். இந்த செயல் திட்டம் இல்லாத ஒரே காரணத்தினால மலேசிய இந்தியர்கள் எல்லா விதத்திலையும் நாம் என்ன செய்யப்பட்டோம், கவிழ்க்கப்பட்டோம். நமக்காக வந்த அத்தனை திட்டங்களும், மைக்கா ஹோல்டிங்லேருந்து எல்லா திட்டமும் எடுத்துங்க, ஈவன் கூட்டுறவு திட்டங்களே எடுத்துக்கங்களேன். துன் பிடி சம்பந்தன் அவர்கள் எடுத்த அந்த கூட்டுறவு தோட்டத்தை குறித்து நான் சொல்லுகின்றேன். அதையும் இன்னமும் சரியாக பயன்படுத்தினால் ஏறக்குறைய மலேசியாவில் உள்ள அத்தனை தமிழ் பாடசாலைகளையும் அவர்கள் தத்தெடுத்திருக்க முடியும். காரணம், அங்கேயும் அந்த ஆக்ஷன் பிளான் கேட்டீங்கன்னாக்கா ஒன்லி they are done 20%. அந்த கூட்டுறவு தோட்டம் அந்த மெம்பர்ஷிப் மட்டும் சொந்தமானதை தவிர அதை வழிநடத்தக்கூடியவர்கள் அதிகமான சம்பளத்தோடு மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் என்பதையும் நாம் உறுதியாக சொல்லலாம். கூட்டுறவு தோட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த முக்கிய
மேல் அளவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அதிகமான சம்பளத்திலே 10 வெள்ளி கொடுத்து தோட்டத்தை வாங்கி ஸ்டாண்டர்ட் பேங்க் கொடுத்த லோன் மூலியமாக தோட்டத்தை வாங்கி சாதனை படைத்த துன் வீதி சம்பந்தன் வீதிக்கு வந்து விட்டார் என்று சொல்லலாம். ஆனால் அதை பயணித்த அதற்கு பிந்த அதிகாரிகள் இன்றைக்கு டான்சரியாகவும் டத்தோசரியாகவும் இன்றைக்கு ஒவ்வொருவரும் கணிசமான முறையில் சம்பளத்தை வாங்கி கொண்டு அதிகமான சொகுசான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. வீதி சம்பந்தன் குடும்பம் வீதிக்கு வந்து விட்டது என்று தான் நான் சொல்லுவேன். இதுதான் உண்மைங்க, இதுதான் உண்மை. இன்றைக்கு கூட்டு தோற்றம் கூட சரியான முறையில் செயல் திட்டம் பண்ணியிருந்தா இன்றைக்கு ஏறக்குறைய ஒவ்வொரு தமிழ் பாடசாலையும் அவர்கள் தத்தெடுத்திருக்க முடியும். அதே போலதான் மைக்கா ஹோல்டிங், அதே போலதான் மாஜு ஜயா, அதே போலதான் கோப்பசி ஜயா. ஒவ்வொரு திட்டத்திலையும் நான் சொல்லுகின்றேன், செயல் திட்டம் இன்னும் அருமையாக சரியாக செய்திருந்தால் இன்றைக்கு மலேசியாவில் ஏறக்குறைய B40 குடும்பம் ஓரளவுக்கு கரை சேர்ந்திருக்கும். அதற்கு பெரிய அடி என்று சொன்னால் இத்தனை ஆண்டுக்கு பிறகு பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட் கீழே என்ன நடந்தது, மிட்ரான் சொல்லி சீடேகின்னு சொல்லி கொண்டு வந்து 248 மில்லியனை திருப்பி கொடுத்த இந்த உலகத்திலே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாம நீங்க எத்தனை தான் இவன் பொன் வேதமூர்த்தி அவர்கள் எத்தனை முறை அவர்கள் நமக்காக பதில் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாம ஒரு பதிலாகத்தான் அது இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு ஈந்தியர்களாக வாழ்கின்றோம் என்று சொன்னால், அதாவதுங்க எங்கேயோ தம்போயில எங்கேயோ தீபாவளிக்கு வந்து தெரியுங்களா கூரையை போட்டாங்க, இழுத்துட்டாங்க, டெண்டை போட்டாங்க. ஏங்க நமக்கு இன்னும் இந்த நிலைமை? ஏன் இன்னைக்கு இன்னும் நமக்கு அந்த நிலைமை? என்றைக்காவது சீனர்கள் வந்து இன்னைக்கு அவர்களுடைய பெருநாள் வரப்போகுது இன்னும் 2 மாதத்துல, எங்கேயாவது அங்கே டெண்டை இழுத்துட்டாங்க, வந்து MPPJ-காரங்க தூக்கி போட்டாங்க, போலீஸ்காரங்க வந்தாங்கன்னு செய்தி வந்திருக்குங்களா? சொல்லுங்க பார்ப்போம். கொண்டெய்னரா என்ன செய்யறான்? ஆரஞ்சு பழத்தை இறக்கி அவன் செய்யறான். ஆனால் இன்னைக்கு ஏன் அது தம்போயில ஒரு இடத்துல நடந்ததை என்ன செய்யாதீங்க, பெரிய ஒரு நேஷனல் இஷ்யூ ஆக்காதீங்க, வேணாங்க, தேவையில்லை. அங்கே என்ன தவறு நடந்தது என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். உடனடியாக ஆக்ஷன் ஹீரோ ஆயிடுறீங்க எல்லாருமே. மூவி போல எடுத்துறீங்க ஆக்ஷன் ஹீரோ. ஏன் இது நடந்தது, எதுக்காக நடந்தது? ஒரு பக்கம் சொல்றாங்க டாக்குமெண்ட் கொடுத்தாச்சு, ஒரு பக்கம் சொல்றாங்க அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. எங்க அந்த டாக்குமெண்ட்லாம் காமிக்க வேண்டியதானே? சொல்லுங்க பார்ப்போம். தயவு செய்து வேணாங்க. இந்த நாட்டில் நம்ம வந்து இன்னும் இனத்துக்கு இனத விரோதமான செய்திகளை போட வேண்டாம். இன்றைக்கு பள்ளிக்கூடங்களுக்காக சொன்ன காரியத்தில் எத்தனை பேர் பங்கு கொள்றோம் சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய மொழி அழிக்கப்படுவது, அதற்கு குரல் கொடுப்போம். வேணாங்க, தயவு செய்து வேணாம். நாம் ஒற்றுமையோட போக வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில திட்டங்கள் அது சரியாக செய்யப்படாதனால இன்றைக்கு தமிழ் பாடசாலைக்கு எப்படி ஹெஃபிங்ஹம் தோட்டம் தமிழ் பள்ளிக்கு கொடுத்த 10 ஏக்கர் நிலத்தில் எப்படி 4 ஏக்கர் வந்து துன் சாமிவேலுக்கு எப்படி சொந்தமான அந்த கேள்வி கேட்கலாம். தமிழ் பாடசாலைக்கு அங்கே தடலே இல்லாமல் இருக்கின்ற ஹெஃபிங்ஹம் தமிழ் பள்ளிக்கு அந்த 4 ஏக்கர் ஏன் துன் சாமிவேலுடைய பொறுப்புக்கு போனது? ஏன் அந்த நிலத்தை இன்னும் அங்க வேலி போட்டு சும்மா வச்சிருக்காங்க, எடுத்துக்கொள்ள முடியல? இந்த மாதிரி கேள்வியை கேட்கணும். சொல்லுங்க பார்ப்போம். அந்த கட்டடத்திற்கு மாத்திரம்தான் இருக்கு. அந்த 4 ஏக்கர் சேர்த்து கொடுத்தது சிஓச்சான் ஃபேமிலி கொடுத்தது மொத்தமா. அதுல 4 ஏக்கர் ஆட்டையை போட்டாங்க. இன்னும் இது வரைக்கும் அதுக்கு பதில் கிடைக்கல. வாழ்க்கையில் நம்ம எங்கெங்க போயிட்டு இருக்கிறோம்? எதுக்காக குரல் கொடுக்கிறோம்? தீபாவளி வரும், தீபாவளி போவுங்க, தைப்பூசம் வரும், தைப்பூசம் போகுங்க. ஆனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம் வாழ்க்கையில தினந்தோறும். ஒரு நாள் கூத்து கிடையாதுங்க. தீபாவளி வந்துருச்சு, அதுக்காக கடனை வாங்கி பாசா கடைக்கு போய் தீபாவளி கொண்டாடுறது பெருமை இல்லைங்க. நம்முடைய வறுமை ஒழிய வேண்டும். நம்முடைய சந்தோஷம் நம்மளை விட்டு பறிபோக கூடாது. நம்முடைய எதிர்காலம், நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக வாழ வேண்டும். மற்றவர்களுக்காக நம்ம வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்லுங்க பார்ப்போம். என்ன நான் சொல்றது சரிதானே?
தீபாவளி என்பது ஒரு நாள் இல்லை. அரக்கனை அழித்து தீப ஒளியை ஏற்றுவோம். அரக்கன் யாரு? நமக்குள்ளே இருக்கிற அரக்கன், அவனை முதல்ல கொளுத்தணும். அரக்கன்றது யாரு? அவனை நாம் எப்படி ஜெயிக்க வேண்டும் சொல்லுங்க பார்ப்போம். நமக்குள்ளே இருக்கின்றார்கள், அதை நாம் ஒழிக்க வேண்டும். தினந்தோறும் தீபம் எரிய வேண்டுங்க. தீப திருநாளுக்கு ஒரு நாள் தீபத்தை ஏற்றுவதனால நம்மளுக்கு திருநாள் வந்து விடாது, மோட்சம் வந்து விடாது, வெளிச்சம் வந்து விடாதுங்க. ஒவ்வொரு நாளும் எதற்காக தீபத்தை கொளுத்த வேண்டும்? ஏன் கொளுத்த வேண்டும்? ஒவ்வொரு வீட்டிலையும் தீபாவளி முடிந்த உடனே பாசா கடை திருப்பி ஃபுல்லாயிரும். போய் நின்று பாருங்க எல்லாருமே. இப்ப எல்லாம் போய் பாசா கடையில் வைக்கிறவங்களும் இருப்பாங்க, எடுக்கிறவங்களும் இருப்பாங்க. தீபாவளி முடிஞ்ச உடனே வைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க, அங்க எடுக்கிறவங்க கண்டிப்பா இருக்க வாய்ப்பே கிடையாது. இன்னும் நம்முடைய குடும்பங்கள் பாஜக கடையும் ஆளுவங்கையும் வட்டிக்கு விடுறவை நம்பிதான் நம்ம வாழ்க்கை நடத்தணுமா? இதை பார்த்து கொண்டிருக்கும் சகோதரா, நான் கேட்கின்றேன், இன்னும் பாஜக கடைக்கு போகின்ற வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நாம் எங்கே போக போகிறோம்? அதற்கும் பல காரணங்கள் இருக்கின்றது. அதுக்கு அரசாங்கமும் மிக ஒரு பெரிய பொறுப்பு. காரணம், நம்மளை சரியாக வழிநடத்தவில்லை என்பதுதான். நமக்காக வந்த பிரதிநிதிகள் நம்மளை ஓட்ட போட்டுதான் மிச்சம். என்னை கேட்டீங்கன்னாக்கா, கடந்த 70 ஆண்டு காலமாக இந்திரர்களுக்காக கொடுக்கப்பட்ட எல்லா பணமும் அரசாங்கம் கண்டிப்பா ரெக்கார்ட் இருக்குங்க, காமிக்க முடியுமா? நான் கேட்கிறேன். கடந்த 70 ஆண்டு காலமாக நம்முடைய கட்சிகளுக்காக இந்த அரசாங்கம் எத்தனை பில்லியன் டாலர்ஸ் கொடுத்தாங்கன்ற கணக்கை நீங்க நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நாம் இந்த ஊரை விட்டே ஓடி விடுவோம். நிலங்கள் வாயிலாக, ஷேர் மூலியமா பல திட்டங்கள், பல நேரடியா பண உதவிகள். மிட்ரா இந்த சீடைக்கெல்லாம் இந்த 6 ஆண்டு காலம் வந்ததுங்க. அதுக்கு முன்னுக்கு கட்சிக்கு அரசாங்கம் நேரடியா பணத்தை கொடுத்தது. ஷேர் கொடுத்திருக்காங்க, நிலங்களை கொடுத்திருக்காங்க. எங்கெங்க அதெல்லாம் போனுச்சு சொல்லுங்க பார்ப்போம். கணக்கு கொடுக்க முடியுமா? நான் கேட்கின்றேன். சீடைக்கு முன்பதாக அரசாங்கம் ஒவ்வொரு வருடமும் எத்தனை திட்டங்கள் இந்திரர்களுக்காக கொடுத்தது, அதெல்லாம் எப்படி வெளியே வந்ததா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாவற்றையும் மறைத்து விட்டார்கள். அதுதாங்க உண்மை. அதனாலதான் இன்னைக்கு இந்த 2 மில்லியன் இந்தியர்கள் இந்த நாட்டிலே, அதிலையும் ஒரு ஏறக்குறைய 250,000 ஃபேமிலி ஈக்குவல் டு 1.2 மில்லியன் குடும்பம், ஏறக்குறைய 2,50,000 குடும்பம் இன்றைக்கு பரிதாபமான நிலையில இருக்கின்றாங்க. நல்ல ஒரு சாப்பாடு இல்லை, நல்ல ஒரு உடுப்பு இல்லை, நல்ல ஒரு கார் இல்லை, வீடு இல்லை. சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் இல்லைங்க, ஏறக்குறைய 1.2 மில்லியன் ஃபேமிலி மெம்பர்ஸ் சஃபரிங். முகத்தில் பார்த்தாலே நமக்கு அவ்வளவு பிரச்சனைகள் தெரிகின்றது. பார்த்த உடனே இன்னும் கெண்டாக்கி வாங்கி சாப்பிடாத குடும்பம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? ட்வின் டவர் பார்க்காத குடும்பம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? விமானம் ஏறாத பல ஆயிரம் குடும்பங்கள் இருக்கின்றது, பல லட்சம் குடும்பங்கள். சொல்லுங்க பார்ப்போம். சன்வே தீம் பார்க்கல குளிக்காத குடும்பம் எவ்வளவு இருக்கு? ஏன்னா ஒரு டிக்கெட் 150 வெள்ளி. எவ்வளவு ஒரு வேதனையான காரியம். நம்ம நாட்டில் வாழ்கின்ற நம்முடைய இந்தியருடைய நிலைமையை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அகதியா போனவங்க எத்தனையோ பேர், 12,000 பேர் சிறை கைதியா இருக்கிறாங்க. எத்தனையோ நம்முடைய வாலிபர்கள் லோரி ஓட்டி பிழைக்கிறாங்க, டாக்ஸி ஓட்டி பிழைக்கிறாங்க, செக்யூரிட்டி கார்டா இருக்கிறாங்க, டிரைவரா இருக்கிறாங்க, பர்சனல் டிரைவரா இருக்காங்க, கிராப் டிரைவரா இருக்காங்க. சொல்லுங்க பார்ப்போம். எந்த நிலைமைக்கு நம்ம போய் கொண்டிருக்கின்றோம்? ஆஃப்டர் ஆல் 2 மில்லியன் ஃபேமிலி, 500,000 ஃபேமிலி, half of the 250,000 ஃபேமிலி. ட்வின் டவர்ல கூட இன்னும் மேலே ஏறி பார்க்காதவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு தனியாக 50 வெள்ளி கட்டணும். இன்னைக்கு கோலம்பருக்கு வராதவங்க எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. கோலம்பர்னா என்னன்னு தெரியாது. இதான் முதல் தடவை வரையா இந்த இடத்துக்கு, தெரியாது, பார்த்தது இல்லை.
சொல்லுங்கள் பார்ப்போம். நான் ஏன் இதெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கின்றேன் சொல்லுங்க பார்ப்போம். உழைக்கணுங்க, உழைக்கணும். உழைப்பு ரொம்பவும் முக்கியம். தயவு செய்து சொல்லுகின்றேன், உங்களுடைய குழந்தைகளை தயவு செய்து மிகவும் ரொம்பவும் லேசாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி வளர்த்து விடாதீர்கள். பிரம்பை கையாளாத தகப்பன் தன் சொந்த பிள்ளையை பகைக்கிறான். அடிக்காத மாடு படியாதுன்னு 5ல் விளையாதது 5லையும் விளையாது. இஃப் யூ ஸ்பேர் த ராட் யூ ஸ்பாயில் யோர் கிட், யோர் ஓன் சில்ட்ரன். சொல்லுங்கள் பார்ப்போம். தயவு செய்து சொல்லுகின்றேன், இந்த நாட்டிலே நாம் ஒற்றுமையோடு நாம் பயணிக்க வேண்டும். நாம் ஒற்றுமை தான் நம்முடைய ஒற்றுமை. இதனுடைய ஒற்றுமை மிக மிக முக்கியங்க. நீங்கள் எந்த ஜாதியா இருங்க. 2 நாள் முன்னர் ஒருவரை பார்த்தேன். நான் தமிழ் முஸ்லிம் ஐயா, இன்றையிலிருந்து நான் இந்து முஸ்லிம் இல்லை, நான் தமிழ் முஸ்லிம் என்று சொன்னார். பிணைங் மாநிலத்தில் உள்ளவர் வந்து சொன்னார், நான் தமிழ் முஸ்லிம் என்று சொன்னார். இன்றிலிருந்து நான் இந்து முஸ்லிம் இல்லை. உங்களுடைய செய்தியை நான் கேட்ட பிறகு நான் எடுத்த என்னுடைய முடிவு, இன்றிலிருந்து நான் தமிழ் முஸ்லிம் என்று சொன்னார். சந்தோஷத்தோட சொன்னாருங்க. சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுடைய மத்தியிலே ஒரு தமிழ் முருகனா, இன்றைக்கு என்னிடத்தில் 3 பெயர்கள் என்னை வந்து பார்த்து விட்டு போனார்கள். அவருடைய பெயரை அவர்களே தமிழ் சுப்பிரமணியம், தமிழ் ஆறுமுகம், இப்படி அவர்களை முதலிலே அவரை அப்படியாக அடையாளம் கொடுத்தார்கள். இன்றைக்கு எத்தனை பேருங்க இன்னைக்கு நீங்க சிந்திச்சிருக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். என்னைக்கு வந்து அது ஒரு ஆக்ஷன், ஒரு செயலா மாறுதோ அன்னைக்கு தாங்க நம்ம வாழ முடியும். பூச்செடினா பூத்துக்கிட்டு இருக்கணும். நாம் பூத்து கொண்டே இருக்கின்ற செடியாக இருக்க வேண்டும். நாம் பறித்து கொண்டு கொண்டையில வைக்கிற சந்நிதியாக வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. அதற்கு விலை அதிகம். நீ வாங்கி கொண்டே இருக்க வேண்டும். கொடுத்து கொண்டிருப்போம். பூட்களை போல, பூட்கள் செடியை போல பூக்கின்ற செடியாக நாம் இருக்க வேண்டும். என்ன இதை பார்த்து கொண்டிருக்கும் சகோதரா சகோதரியே, காணாமல் ஒன்று ஒரு பொருளை பாருங்க. வீட்டில் ஒரு பொருளை தொலைச்சிட்டு வீடையே தொலைச்ச மாதிரி தேடிக்கிட்டு இருப்போம். சமயத்தில் இந்த மாதிரி ஒரு கண்ணாடியை நாம் தொலைத்து விட்டேன் என்று சொன்னால், எங்கேயோ தவறி வைத்து விட்டால் தேடிக்கிட்டு இருப்பேன். எல்லா காரையும் தேடணும், வீட்டில் தேடணும், அங்கே தேடணும், ஆஃபீஸில் தேடணும். கடவுள் என்ன தெரியுங்களா செய்கிறாரு? காணாமல் போன ஒரு ஆட்டை தேடிக்கொண்டிருக்கின்றேன். நண்பா, காணாமல் போன என்னுடைய ஆடு, என்னோடு நடந்த ஒரு ஆடு, என்னோடு விசுவாசமாக இருந்த ஒரு ஆடு என்னை விட்டு வழி தவறி போய்விட்டது. அதை தேடிக்கொண்டிருக்கின்றார் கடவுள். தொலைத்து விட்டேனே, அவன் மறுபடியுமாக என்னுடைய சேனைக்குள் வர வேண்டும் என்று சொல்லி, மறுபடியும் அவன் என்னுடைய பட்டியலே வர வேண்டும் என்று சொல்லி கடவுள் உன்னையும் என்னையும் தேடிக்கொண்டிருக்கின்றார். உறங்காமலும் தூங்காமலும். இதை பார்த்து கொண்டிருக்கும் சகோதரா, என்றோ ஒரு நாள் தொலைந்து போயிருப்பீர்கள். குடும்ப அணைப்பிலிருந்து, ஒற்றுமையில இருந்து. உங்களுடைய குடும்பத்தினுடைய குழந்தைகள் உங்களை விட்டு தொலைத்து தூரமாக போயிருக்கலாம். உங்களுடைய உறவுகள் உங்களை விட்டு தொலைத்து தூரமாக போயிருக்கலாம். உங்களுடைய கணவரை நீங்கள் ஒருவேளை தொலைத்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய மனைவியை நீங்கள் தொலைத்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய சகோதரிகளை நீங்கள் தொலைத்திருக்கலாம். நான் இன்று சொல்லுகின்றேன், கடவுள் தேடிக்கொண்டிருக்கின்றார். அந்த உறவுகள் மறுபடியும் பார்க்க வேண்டும். அந்த உறவுகள் மறுபடியும் செழிக்க வேண்டும். மறுபடியும் அந்த குடும்பத்திலே பாச மலர்கள் வளர வேண்டும். சகோதரி, தயவு செய்து சொல்லுகின்றேன், அந்த அன்பான அந்த கோட்டைக்குள்ளே நாம் யாவரும் வந்து விடுவோம். காணாமல் போன ஆடாக இருக்காதபடி, திசை எங்கு செல்வது என்று தெரியாமல் போய்கொண்டிருக்கும் கப்பலை போல தொலைந்து போன ஒரு பொருளாக நாம் இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே வாழாதபடி, நம்முடைய குடும்பத்திலே வாழாதபடி, இன்றைக்கு நான் சொல்லுகின்றேன், கடவுள் ஒருவர் உலகத்திலே பெரியவர் கடவுள். அதற்கு கீழே படைத்த 5 பஞ்சபூதங்களுக்கு பயந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். குடும்பங்களை நேசியுங்கள்.
இந்த அருமையான மாலை வேளையில் உங்களோடு மறுபடியும் நான் விடைபெறுகின்றேன். உங்கள் மத்தியிலே தமிழ் டாக்டர் நெல்சன் முருகன் பேசுகின்றேன். நிச்சயமாக நாம் கடவுளோடு பயணிக்க வேண்டும். கடவுளுடைய பலத்திலே நாம் போக வேண்டும். அவருடைய கொடையின் கீழே நாம் போக வேண்டும். உறவுகளை மதிக்க வேண்டும். இந்த நாட்டிலே நடக்கின்ற பொல்லாதான காரியங்களை தயவு செய்து என்ன செய்யாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க, வைரல் பண்ணாதீங்க. இவனை வெட்டிட்டான், அவனை போட்டுட்டான், தயவு செய்து என்ன செய்யாதீங்க. அப்படி ஒரு செய்தி வேணாங்க. அது நம்முடைய தலையெழுத்தை மாற்றிவிடும். ஒரு பொருளை அடிக்கடி தெரியுங்களா, அதை நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருப்போம்னு சொன்னால் அதுதான் வெற்றி காணும். அதுதான் வெற்றி காணும். எந்த ஒரு தவறான செய்தியை நாம் பரப்பி கொண்டிருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு மலாய்க்காரர்கள் நமக்கு இதை செய்து விட்டார்கள், மலாய்க்காரர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, மலாய்க்காரர்கள் இன்றைக்கு இனவெறியலாக ஆகிவிட்டால் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அதுதான் நடக்கும். வாட் யூ சே தட் வில் பி ரீப். நாம் எதை செய்கின்றோமோ அதுதான் அறுவடை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் குழந்தைகளை எப்பொழுதுமே என்ன செய்யுங்க, பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க, அவங்கள வாழ்த்துங்க, அவங்க மேலே தலைமையில கை வச்சு வாழ்த்துங்க, நீ நல்லா இருப்பேன். தயவு செய்து சொல்லுகின்றேன். டோன்ட் பிரிங் த நெகட்டிவ், ஆல்வேஸ் டோன்ட் சண்டிங் த நெகட்டிவ். அந்த மந்திரத்தை என்ன செய்யுங்க, தயவு செய்து தொலைத்து விடுங்க. ஒற்றுமை என்றும் அந்த தாரக மந்திரத்தை கொண்டு வாங்க. நம்ம ஒற்றுமையா இருக்கணும், உறவு வரணும், மறுபடியும் மலரணும். என்னங்க அப்படியாப்பட்ட பாவம் மனிதன் செய்து விட்டான்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்கள் பார்ப்போம். காணாமல் போன ஆடாக இருந்த உன்னை கடவுள் உன்னை தேடிக்கொண்டிருக்கின்றார். மறுபடியும் வரமாட்டாயா மகனே, மகளே? இதை பார்த்து கொண்டிருக்கும் ஐயா, அம்மா அனைவருக்கும் ஒற்றுமையோடு நாம் பயணம் செய்வோம். ஓமியாவிலே, ஓமியாவில் இருக்கக்கூடிய இந்த குடும்பத்திற்கு நான் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்படியாப்பட்ட அன்வார் இப்ராஹிமுக்கே ஃபேஸ்புக்கில் ஒரு 45,000 பேர் தாங்க ஃபாலோவர்ஸ். ஓமியா குடும்பத்தில் 88 நாளில் நாம் 7,000 பேரை நாம் அடைந்து விட்டோம். மிக்க மகிழ்ச்சி. நாம் 30 ஆண்டு காலம் இல்லை, 25 ஆண்டுகள் காலம் இல்லை, நாம் 88 நாட்களிலே 85 நாட்களிலே நாம் 7,000 பேரை நாம் அடைந்திருக்கின்றோம். ஆகவே இந்த ஓமியா குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் வெகு சீரத்திலே இதோடைய வங்கி கணக்கு கொடுக்கப்படும். அந்த எண்களிலே நீங்கள் மாதம் ஒன்றுக்கு 10 வெள்ளி கொடுத்து ஓமியா குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முதலிலே உதவி செய்யும்படியாக நாம் யாவரும் முன்னேறுவோம். நிச்சயமாக எனக்கு நீங்கள் 100 வெள்ளி கொடுத்தால் எனக்கு வேண்டாம். மாதத்துக்கு 10 வெள்ளி ஒன்று கொடுத்தால் மட்டும் போதும் என்று நான் நினைக்கின்றேன். அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதற்கு பிறகு மற்றவருடைய மனதிலையும் அது நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளை போல முளைத்து 10 100ஆக கனி கொடுக்க வேண்டும் என்று இந்த ஓமியா குடும்பத்தை வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். கடவுளுடைய அனுகிரகம் எப்போதும் இருக்க வேண்டும். அவருடைய நான் எப்போதும் சொல்வது போல மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்தும் இருவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் எல்லாவற்றுக்கும் அவர் என்ன செய்ய என்றால் காத்து நம்மளை நடத்தும்படி இந்த அருமையான வேலையில் கடவுள் கையில் நம்முடைய ஓமியா குடும்பத்தை நான் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு நடக்கும் எல்லா காரியங்களிலும் நல்லதாக நடந்து முடிய வாழ்த்தி விடைபெறுகின்றேன். உங்கள் மத்தியில் தமிழ் முருகன் நெல்சன். நன்றி, வணக்கம், பாய்.